நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் இந்திரன் பலியை இகழ்ந்ததும் காலத்தின் வன்மையை பற்றி இந்திரனுக்கும் பலிக்கும் நடந்த பேச்சுவார்த்தை குறித்தும் தான் சேவிக்க இருக்கின்றோம். யுதிஷ்டிரர் பீஷ்மாச்சாரியரை பார்த்து, பீஷ்மரே, காலதண்டத்தால் துன்பப்படுத்தப்பட்டவனும் சம்பத்து விலக்கினவனுமான அரசன் எந்த புத்தியுடன் பூமியில் சஞ்சரிக்க வேண்டும் என்பதை எனக்கு உபதேசிக்க வேண்டும் என்று கேட்க பீஷ்மர் சொல்ல தொடங்கினார். இந்த விஷயத்திலும் இந்திரனுக்கும் விரோசனனுடைய புத்திரரான பலிக்கும் நடந்த சம்பாஷணையான பழைய இந்த இதிகாசத்தை உதாகரிக்கிறார்கள் என்று சொல்ல ஆரம்பித்தார். இந்திரன் எல்லா அசுரர்களையும் வென்ற பின் பிரம்மதேவருக்கு அருகிலே வந்து நமஸ்கரித்து கை கூப்பி கொண்டு பலியை பற்றி கேட்க தொடங்கினார். ஓ பிரம்மதேவரே, யார் தானம் செய்யும் பொழுது ஒரு காலும் பொருள் குறைந்தது இல்லையோ அந்த பலியை நான் அறியவில்லை. பலியை எனக்கு நீர் சொல்ல வேண்டும். அந்த பலி வாயுவும் வருணனுமாய் இருந்தான். அவனே ரவி, சந்திரனும் அவனே. அவன் அக்னியாய் உலகங்களை தவிக்கச் செய்தான். அவன் ஜலமுமாய் இருந்தான். அந்த பலியை நான் அறியவில்லை. பலியை பற்றி எனக்கு சொல்லும். அந்த பலியே அஸ்தமயத்தை அடைந்தான். அவன் திக்குகளை விளங்கச் செய்தான். அவன் சோம்பலின்றி காலத்துக்கு தக்கபடி மழைகளை பெய்வித்தான். அந்த பலியை நான் அறியவில்லை. பலியை எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டான். இதை கேட்ட பிரம்மதேவர், இந்திரனே, அந்த பலியை பற்றி நீ கேட்பது உனக்கு அழகல்ல. ஆனால் கேட்டால் பொய்யை சொல்லக்கூடாது. ஆகையால் பலியை பற்றி உனக்கு சொல்கின்றேன். சசிபதியே, அவன் ஒட்டகங்களிலோ பசுக்களிலோ கழுதைகளிலோ அல்லது குதிரைகளிலோ மிக உயர்ந்த ஜந்துவாகி பாழான வீட்டில் இருப்பான் என்று சொன்னார். இந்திரன், பிரம்மதேவரே, பலி பாழான வீட்டில் சென்றிருப்பான் ஆகில் அந்த பலியை நான் கொல்லட்டுமா அல்லது கொல்ல வேண்டாமா? பிரம்மதேவரே, அதை பற்றி நீர் எனக்கு விடையளிக்க வேண்டும் என்று கேட்டார். பிரம்மதேவர், இந்திரனே, நீ பலியை கொல்லாதே. பலியானவன் வதம் செய்ய தக்கவன் அல்ல. ஆனால் நீ இஷ்டம் போல நியாயத்தை கேட்கலாம் என்று சொன்னார். பிரம்மதேவர் இவ்வாறு சொல்ல கேட்ட மகேந்திரன் அப்பொழுது ஐராவதத்தின் பிடரியிலே ஏறிக்கொண்டு காந்தியுடன் பூமியில் சஞ்சரிக்க தொடங்கினான். பிறகு அந்த இந்திரன் பூஜ்யரான பிரம்மதேவரால் சொல்லப்பட்டபடி பாழான வீட்டில் குடிகொண்டவனும் கழுதை வேஷத்துடன் இருப்பவனுமான பலியை பார்த்து பேச ஆரம்பித்தான். அசுரனே, கழுதை பிறவியை அடைந்து உமிகளை தின்பவனாய் இருக்கிறாய். இப்பிறவி உனக்கு சரியானதல்ல. நீ சோகப்படுகிறாயா அல்லது சோகப்படாமல் இருக்கிறாயா? சத்ருக்களுக்கு வசப்பட்டவனும் சம்பத்தையும் மித்திரர்களையும் விட்டு விலகினவனும் ஐஸ்வர்யத்திலிருந்தும் பராக்கிரமத்திலிருந்தும் நழுவி காணாமல் போனவனுமான உன்னை பார்க்கின்றேன். நீ 1000 வாகனங்களுடன் ஞாதிகளால் சூழப்பட்டு உலகங்களை தவிக்க செய்கிறவனும் உன்னையே தலைமையாக நினைத்து எங்கள் அனைவரையும் மதியாதவனுமாக சென்றாயே. அசுரர்கள் உன்னை எதிர்பார்த்து கொண்டே உன்னுடைய கட்டளைப்படி நடந்தார்கள். நீ அரசாளும் பொழுது பூமியானது உழப்படாமலேயே தானிய முதலியவைகளை கொடுப்பதாய் இருந்தது. இப்பொழுது உன்னுடைய கஷ்டம் இவ்வாறு இருக்கிறதே. நீ சோகப்படுகிறாயா அல்லது சோகப்படாமல் இருக்கிறாயா? கடலின் முன்கரையில் விசேஷமாக புஜித்து கொண்டு ஞாதிகளுக்கு பொருளை அளிப்பவனாய் இருந்த பொழுது உன்னுடைய மனம் எவ்வாறு இருந்தது? லக்ஷ்மியுடன் விளங்கும் உன்னுடைய வீட்டில் ஆயிரக்கணக்கான தேவஸ்திரீகள் அனைவரும் தாமரை மாலை உள்ளவர்களும் பொன்னிறம் போன்ற மேனி உள்ளவர்களுமாகி பல வருட கூட்டங்கள் நர்த்தனம் செய்தார்களே. அப்பொழுதும் இப்பொழுதும் உனது மனம் எவ்வாறு இருக்கிறது? தங்கத்தால் செய்யப்பட்டதும் இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டதும் மிக பெரியதுமான குடை உனக்கு இருந்தது.
அந்த இடத்தில் 1000 கந்தர்வர்கள் 7 வகுப்பாகி நர்த்தனம் செய்தார்கள். நீ யாகம் பண்ணும் பொழுது முழுமையும் தங்கமும் மிக பெரியதான பூபம் அந்த யூபம் இருந்தது. 1000 சூக்ஷ்ம பசுக்களை தானம் செய்தாய். அப்பொழுது மனம் எவ்வாறு இருந்தது? யாகம் செய்கிறவனாகி சம்யை என்னும் தடியை எரியும் விதிப்படி பூமி முழுமையும் விலக்கி தொடர்ந்து சென்ற பொழுது உனது மனத்தில் என்ன இருந்தது? உன்னுடைய பொற்பாத்திரத்தை காணேன், குடையையும் காணேன், விசிறியையும் காணேன், பிரம்மதேவரால் அளிக்கப்பட்ட உன்னுடைய மாலையையும் காணேன் என்று சொன்னார். பிறகு வாசவனால் சொல்லப்பட்ட மொழியை கேட்டு நகைத்து அந்த பலியானவன் ஆழ்ந்த அபிமானமுள்ள தேவராஜனை பார்த்து பேச ஆரம்பித்தார். இந்த விஷயத்தில் உனக்கு எவ்வளவு அவிவேகம்! தேவர்களுக்கு அரசனான உனக்கு இவ்வாறு பேசுவது யுக்தமல்ல. கஷ்டம் பொற்பாத்திரத்தையும் குடையையும் விசிறியையும் நீ பார்க்கிறாயில்லை. பிரம்மதேவரால் அளிக்கப்பட்ட என்னுடைய மாலையும் நீ காணப்போகிறாயில்லை. குகையில் வைக்கப்பட்ட என்னுடைய இரத்தினங்களை நீ வினவுகிறாய். எப்பொழுது எனக்கு நற்காலம் வருமோ அப்பொழுது நீ அவைகளை பார்ப்பாய். நற்பயனுக்கு காரணமான உருவமுள்ள சித்தியை நீ அறியவில்லை. யாவும் காலத்தால் வரும், நற்காலத்தில் போகாது. மிக நிறைந்த பொருளுள்ள நீ பொருளில்லாத என்னை பற்றி புகழ விரும்புகிறாயே, இது உன்னுடைய கீர்த்திக்கும் குலத்திற்கும் தக்கதல்ல. ஞானத்தை கற்றவர்களும் ஞானத்தால் திருப்தி உள்ளவர்களும் பொறுமை உள்ளவர்களும் சாதுக்களுமான அறிஞர்கள் துக்கங்களில் சோகப்பட மாட்டார்கள், சம்பத்துக்களிலும் சந்தோஷப்பட மாட்டார்கள். நீயோ அவிவேகம் உள்ள புத்தியால் புகழ்ந்து கொள்கிறாய். எப்பொழுது என்னை போல நீ ஆவாயோ அப்பொழுது நீ இவ்வாறு பேச மாட்டாய். ஐஸ்வர்ய கொழுப்பால் மதமுள்ள நீ என்னை பற்றி சிறிதும் தெரிந்து கொள்ளவில்லை. ராஜ்யத்திலிருந்து வெளிவந்தபடியால் நான் வெல்ல முடியாதவன் என்பது இல்லை என்று சொல்லி பலி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி செய்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.